Good morning. Welcome to Chemistry School of Learning YouTube channel. See, நம்ம PGTRP portionல Unit 6 that is Nuclear Chemistry நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற கிளாஸ் வந்து 29th class Unit 6ல. இன்னைக்கு பார்க்குற சாப்டர் வந்து Properties of Excited State and Charge Transfer Reaction, Photochemical Reactions. இதை நம்ம பார்க்கணும். முதல்ல Excited State அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Coordination compound பொறுத்த வரைக்கும். Excited states of coordination compounds arise from electronic transition between molecular orbitals primary localized in a coordinated ligand அப்படின்னு சொல்லுவோம். Transition நடக்குது எங்க molecular orbitalக்கும் ligandக்கு இடையில வந்து transition நடக்குது. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். இப்போ நான் வந்து ஸ்டில்பின் கார்பாக்சிலேட் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து லிகாண்ட் போட்டிருக்கேன், பென்டமைன் லிகாண்ட் போட்டிருக்கேன், மெட்டல் எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டில்பின் கார்பாக்சிலேட் வந்து அப்சார்ப் ஆகுது. அப்சார்ப்ஷன் பேண்ட் விச் இஸ் விர்ச்சுவலி ஐடென்டிக்கல் டு த ஸ்பின் அலவுடு பை ஸ்டார் பேண்ட் ஆஃப் ஸ்டில்பின் கார்பாக்சிலேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் லிகாண்ட் இங்கே இருக்குது, இதுதான் வந்து அப்சார்ப்ஷன் பேண்டை கொண்டு வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்னா என்ன நடக்குது? இட் இஸ் அ ரேடிக்கல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன நடக்கும்னா அந்த ப்ரொமோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டு மோர் ப்ரெடாமினன்ட்லி லிகாண்ட் ஆர்பிட்டால்ஸ் இஃப் த டிரான்சிஷன் இஸ் metal to ligand or orbitals of greater metal character if the transition is ligand to metal. அதாவது சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் மெட்டல் டு லிகாண்டாக இருக்கலாம், இல்லை லிகாண்ட் டு மெட்டலாக இருக்கலாம். அங்கே என்ன டிஸ்ட்ரிபியூஷன் எதை பேஸ் பண்ணி? கிரேட்டர் மெட்டல் கேரக்டர் பேஸ் பண்ணியும் டிரான்சிஷன் நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் coordination compounds. Photochemical reaction, coordination compounds. See, photochemical reaction மூணு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன், தேர்ட் ஒன் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். உங்களுக்கு தெரியும் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் லிகாண்டை சப்ஸ்டியூட் பண்ண போது அதில் இருக்கக்கூடிய மெட்டலையான் அப்படியே இருக்கும், லிகாண்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அது இன்னொரு லிகாண்டை மாற்றிட போகுது சப்ஸ்டியூஷன். ரீஅரேஞ்ச்மெண்ட் பிளேஸ்மெண்ட்டை மாற்ற போது. ஓகே, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் நடக்கணும், ரிடாக்ஸும் நடக்கணும், ரிடக்ஷனும் நடக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது ஃபோட்டோ சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அதை நான் மூணு கேட்டகரியாக பிரிக்கிறேன். தட் இஸ் அக்குவேஷன் ரியாக்ஷன், ஆனேஷன் ரியாக்ஷன், லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் அப்படின்னு மூணு கேட்டகரியாக பிரிக்கிறேன். லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அக்குவேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோட்டோ அக்குவேஷன் ரியாக்ஷன். இப்போ நம்ம எடுத்துகிட்ட எக்ஸாம்பிள் வந்து குரோமியம் 3+L6ன்னு எடுத்துக்கிறோம், ஒரு காம்ப்ளெக்ஸ். இதோட வாட்டர் மாலிகுல் போடுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். இது எப்படி உடையுதுன்னா அந்த Cr3+L6 வந்து L5 இந்த வாட்டர் மாலிகுல் ஆகிடுது, ஒரு எல் வெளியில் போயிடுது. இது உடையும் போது ஒரு ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் வருது. ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் ஒழுங்காக உடையில. ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் எதுக்கும் குரோமியத்துக்கும் இந்த எல்லுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லுவோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். குரோமியம் எடுத்துக்கிட்டேன், பென்டமின் எடுத்துக்கிட்டேன், NCS குரூப் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறேன். அந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட நார்மாலிட்டியை நான் 0.1N மெயின்டைன் பண்ணுறேன். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது இந்த காம்ப்ளெக்ஸு 2 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் நமக்கு கொடுக்குது. என்ன எழுதியிருக்கோம்? CrNH3 5 times NCS2+ இதோட வாட்டர் மாலிகுல் போட்டால் ஒரு இடத்துல என்ன பண்ணுது, இந்த NH3ல இருக்க இந்த 5 NH3 அமீன் குரூப் இருக்கு இல்லையா, இந்த அமோனியாவில் ஒரு அமோனியாவை வெளியில் கொண்டு வந்துடுது, டெட்ரமின் NCS வாட்டர் மாலிகுல் ஜாயின் ஆகிடுது. இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இப்படி ஒரு ஃபார்மேஷன். இன்னொரு இடத்துல என்ன நடக்குது, NH3 5 times NCSல இந்த NCS குரூப் வெளியில் போயிடுது, அதுக்கு பதிலாக அந்த வாட்டர் மாலிகுல் இங்கே ஜாயின் ஆகிடுது. அப்போ 2 அக்குவேஷன் மோட்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். எதில்? ஃபோட்டோ அக்குவேஷன் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆனேஷன் ரியாக்ஷன் சொல்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் வாட்டர் மாலிகுலில் தான் நான் இங்கே லிகாண்ட்னு கன்சிடர் பண்ணுறேன். இது மெட்டல் உங்களுக்கு தெரியும். இதோட NCS வெளியிலேருந்து ஒரு குரூப் போடுறேன். இப்போ இந்த H2O6 இருக்குன்னு எழுதியிருக்கேன். இதுலேருந்து ஒரு H2O வெளியில் போட்டு இந்த NCS குரூப் இங்கே ஜாயின் ஆகலாம். திஸ் ஃபோட்டோ ஆனேஷன் ரியாக்ஷன் இப்படி நடக்க பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் எழுதுகிறேன், அதே மாதிரி எக்ஸா அக்குவோ எழுதுகிறேன், 3+ அயான்னு சொல்கிறேன். இந்த Cl வந்து இங்கே இருக்க ஒரு H2O வெளியில் அனுப்பிச்சிட்டு ஜாயின் ஆகலாம். இட் இஸ் ஃபோட்டோ ஆனேஷன் ரியாக்ஷன். ஓகே, தேர்டு கேட்டகரி ஃபோட்டோ சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், தட் இஸ் லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த irradiation of mono-substituted carbonyl, நான் எடுத்துகிட்ட மெட்டல் கார்பனைல் வித் லிகாண்ட் இன் presence of excess of L causes the formation of bi-substituted complex அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் மாலிப்டினம் கார்பனைல், எக்ஸா கார்பனைல் எடுத்துக்கிட்டோம், ஒரு லிகாண்டை போடுறோம், இன் presence of sunlight யூஸ் பண்ணுறோம். இந்த கார்பனைல் குரூப்பு ஒரு குரூப் வெளியில் போயிட்டு அதுக்கு பதிலாக இந்த எல் வந்து இங்கே ஜாயின் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறோம்.
இதை தான் நான் சப்ஸ்டியூஷன் சொல்கிறேன். இந்த எல்லுங்கிறது லிகாண்ட். இந்த எல் என்னவாக இருக்கலாம்? அமோனியாவாக இருக்கலாம், எத்திலமீனாக இருக்கலாம், டைமெத்திலமீனாக இருக்கலாம், ட்ரைமெத்திலமீனாக இருக்கலாம். இது மாதிரி எது வேணால் இருக்கலாம். சரி, இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்தது என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸைட்டட் ஸ்டேட், சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன், நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனில் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் 3 கேட்டகரி சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனோட டைப்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இஷ்டமாக இருக்கும். கைண்ட்லி சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ.